நீட் 2026 எக்ஸாமோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 3ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ எல்லாருக்குமே இருக்க ஒரு கேள்வி, இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா சார்? என்ன சீட் வந்து அதிகமாக்குவாங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ ரீசெண்டா யூனியன் பட்ஜெட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கரெக்டா? இப்போ என்னென்ன அந்த யூனியன் பட்ஜெட்ல சொன்னாங்க? இதனால நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சீட்டு இன்க்ரீஸ் ஆகுமா? அதே மாதிரி தமிழ்நாடு யூனியன் பட்ஜெட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், புது கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ எலெக்ஷன் டைமா இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மெடிக்கல் சீட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா சார்? இந்த குழப்பம் நிறைய பசங்க கிட்ட இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, கரெக்டா? இப்போ அதை ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன், கரெக்டா கேட்டுக்கங்க. இப்போ யூனியன் பட்ஜெட் நடந்தது, கரெக்டா? நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும் போது ஒரு விஷயம், இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்க, 2026 to 2027 இயர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஃபண்ட் அப்படின்னா, அதாவது மெடிக்கல் ரிலேட்டடா 11,307 crore வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க. அது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க லாஸ்ட் வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா 407 கோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸா இருந்திருக்கு போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது. இது எதுக்குன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க, டு சப்போர்ட் நியூ எய்ம்ஸ். அதாவது நிறைய புதுசா எய்ம்ஸ் காலேஜ் வந்து கொண்டு வரதுக்காக ஆல் ஓவர் இந்தியால என்ன பண்ணிருக்காங்க, 407 crore போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது அதிகப்படுத்தி பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மட்டும் கிடையாது, எய்ம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் கிடையாது, அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் அப்கிரேடேஷனுக்காக. ஏன்னா இன்னும் நிறைய மெடிக்கல் காலேஜ் என்ன பண்ணாம இருக்காங்க, அப்கிரேட் பண்ணாம இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படி. சோ அதை அப்கிரேட் பண்றதுக்காகவும் இவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க யூனியன் பட்ஜெட்ல. ஓகே சார், அப்போ புதுசா எய்ம்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க, உடனே வந்துருமா சார்? அது வந்து நம்மளால சொல்ல முடியாது. எப்போ வரும் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆனாதான் தெரியும். இது வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ இந்த பட்ஜெட்ல. எப்போ இது நடைமுறைக்கு வரும், எப்போ ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்பாங்க, இதெல்லாம் நம்ம எதையுமே கரெக்டா சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல. பேரலலா அப்போ தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் சார், யூனியன் பட்ஜெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு எய்ம்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ அதுல அவங்க நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ், அதாவது பியூர் கவர்மெண்ட் இஎஸ்ஐசி நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா அதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்களிப்புமே கொஞ்சம் இருக்கும். அப்போ பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் அதிகப்படுத்துறாங்களா, அதை வந்து நம்மளுக்கு எங்க தெரிய வரும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது. ஆனா இப்போ எலெக்ஷன் டைம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிப்ரவரி 17ஆம் தேதி இன்டரிம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், அப்ப இந்த இன்டரிம் பட்ஜெட்ல நம்மளுக்கு மெடிக்கல் சீட் ரிலேட்டடா அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால கவர்மெண்ட் மாறும் இல்லையா, அப்போ மாறவும் செய்யலாம், இல்ல இதே கவர்மெண்ட் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. அப்போ அந்த இடத்துல நடைமுறையில நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் வந்துடக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ கரண்டா இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்டரிம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணி, அதாவது இந்த சாலரி, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், இதுலலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பினான்சியல் ஃப்ளோ இருக்கணும்ன்றதுக்காக அனௌன்ஸ் பண்றதுதான் இந்த இன்டரிம் பட்ஜெட். சோ இதுல என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மெடிக்கல் சீட்டை பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரும் கண்டிப்பா பட்ஜெட் பத்தி. அந்த புது பட்ஜெட்ல கண்டிப்பா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஓகே, ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம்ஸ், அதே மாதிரி மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்றதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்டரிம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க பிப்ரவரி மாசம். இப்போ இதுக்கு பேரலலா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் காலேஜஸ் இருக்கும், கரெக்டா? அவங்களுக்கு என்எம்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, போன மாசம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாங்க. சீட் இன்க்ரீஸ் பண்றதுனா அப்படியே நம்ம பாட்டுக்கு நார்மலா அனௌன்ஸ் பண்றது இல்ல, சீட் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. என்எம்சி என்ன பண்ணாங்க, அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா,
புது மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்றதுக்கும் இன்க்ரீஸ் இன் எம்பிபிஎஸ் சீட் எந்த இயருக்கு 2026 to 2027. இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், என்எம்சிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்ப போன வருஷம் நான் வந்து 150 சீட் எடுத்தேன் அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு அதை 200 ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுவேன் என்எம்சிக்கு. சோ என்எம்சி என்ன பண்ணுவாங்க, தரவு செக் பண்ணி ஓகே அப்படின்னா எனக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏன்னா சீட்டை வந்து நம்ம நினைச்ச மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது. அதுக்கான அப்ளிகேஷன் விண்டோ எப்ப க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஜனவரி 28 க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இப்ப இந்நேரம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, என்எம்சி வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ண வெரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த காலேஜஸ்ல சீட் இன்க்ரீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் யூனியன் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புது எய்ம்ஸ் வரும்னு. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் எலெக்ஷன் டைம், ஸோ எதையுமே நம்ம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்டரிம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல காலேஜஸ் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருமா அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் என்எம்சி என்ன பண்ணிருக்காங்க, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எல்லார்கிட்ட இருந்தும் அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்க எம்பிபிஎஸ் சீட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு பாக்குறதுக்கு. as a ஸ்டூடெண்டா இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா எந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே மே மாசம் எக்ஸாம் முடியும். கவுன்சிலிங்லாம் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மேக்ஸிமம் நம்மளுக்கு அட்மிஷன் ஆயிடும் வச்சுப்போம். மே ஜூன்ல ரிசல்ட் வந்துடும், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி இருக்கும்போது இந்த ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இம்மீடியட்டா எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டா ரொம்ப டவுட் தான். ஏன்னா நானுமே நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்ல படிச்சேன். 75,000 மெடிக்கல் சீட் இன்க்ரீஸ் ஆக போது அடுத்த 5 வருஷத்துல. சோ அடுத்த ஒரு வருஷத்துல வேணா மேக்சிமம் 10,000 சீட் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாசிபிள் அப்படின்றது தெரியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. 100 சீட் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த 100 சீட்டுல நம்மளுக்கு ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா, அதே மாதிரி கம்யூனிட்டி கோட்டான்னு வரும்போது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் கரெக்டா. ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, இந்த மாதிரி கோட்டாஸ் இருக்கும். எம்பிசி, பிசி, இது மட்டும் இல்லாம மைனாரிட்டி கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே காம்படிஷன் அதிகமா தான் இருக்கு. சோ தயவு செஞ்சு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டான பாத்துல தான் இருக்கீங்க, இன்னும் கான்பிடென்ட்டோட ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. சோ கண்டிப்பா சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம கண்டிப்பா டாப் ஸ்கோர் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம நினைச்ச கவர்மெண்ட் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிக்க முடியும். ஓகேவா? சோ அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன்.